கண்மணி, நீ ஓவரா போய்கிட்டு இருக்க. ஆளாளுக்கு வீட்டுக்கு வாரிசு வர போகுதுன்னு கற்பனையில இருக்காங்க. உண்மை தெரிஞ்சா பிரச்சனையாக போகுது. அதெல்லாம் தெரியாம நான் பாத்துக்கிறேன். நீங்க உளறி வைக்காம இருந்தாலே போதும். அப்பா இன்னொரு லட்டு எடுத்தா தெரியவா போகுது. அதுக்குள்ள வேலை ஆயிடுச்சா? எல்லா அறையிலையும் தெளிச்சாச்சுமா. அடுத்து தம்பதிகளை ஜோடியா நிக்க வச்சு தீர்த்தமும் பிரசாதமும் கொடுக்கணுமா? கொடுங்க. அந்த காமாட்சி அம்மன் அருளால உங்க வாரிசு எந்த குறையும் இல்லாம நிறைவா முழுமதியா க்ஷேமமா பறந்து இந்த வீட்டுக்கு சௌந்தரியத்தை கொடுக்கணும். அம்மா, அந்த பிரசாத பைய கொடுங்க. என்னாச்சு சாமி? பிரசாதமா 5 லட்டு கொண்டு வந்தேன், ஒன்னையும் காணும். என்ன சம்மந்தி இதெல்லாம்? அது சம்மந்தி, கையில பிரசாத டப்பாவை வச்சிருந்தேன்னா லட்டோட நெய் வாசனை மூக்க தொலைச்சிருச்சு. அத ஒன்னே ஒண்ணு சாப்பிடலான்னு எடுத்தேன். ருசி என்ன ஒன்னொன்னா எடுக்க சொல்லிருச்சு. என்ன மன்னிச்சிடுங்க சம்மந்தி. என்ன கண்மணி, உங்க அம்மா இவ்வளவு அல்பமா இருக்காங்க? எல்லாம் முடியட்டும். உன் நாக்குல கம்பிய காய வச்சு இழுக்கிறனா இல்லையான்னு பாரு. சரி, பரவாயில்ல, விடுங்கோ. பெருமாள் பிரசாதத்தை ஆஞ்சநேயர் பிடுங்கி தின்ன மாதிரி இந்த அம்மா தின்னுட்டாங்க. நல்ல வேளை விபூதிய வேட்டி மடுப்புல வச்சிருந்தேன். இல்லனா அதையும் எடுத்து இந்த அம்மா வாயில போட்டு இருப்பா. சதமானம் பவதி சதாயத் புருஷத் சதேந்திரிய ஆயுட்சேதேந்திரியே பிரதிஷ்டித் தீர்காயுஷ்மான் பவ. சகல சௌபாகியத்தோட குழந்தை குட்டிகளோட க்ஷேமமா இருக்கணும். பெரிய வீட்டு வாரிச நல்லபடியா பெத்து எடுக்கணும். எல்லாம் அம்பாள் செயல். தீர்த்தத்தை கொடுங்கம்மா. மரகதம்மா, இந்தாங்க. மீதி தீர்த்தம் விபூதிய வீட்டுல உள்ளவா எல்லாருக்கும் கொடுங்க. நான் உத்தரவு வாங்கிக்கிறேம்மா. ஒரு நிமிஷம் இருங்க சாமி. சரிம்மா. மங்க, இத கொஞ்சம் வச்சுக்கோ. சரிங்க, வந்துடுறேன். சம்மந்தி எனக்கு. சம்மந்தி அம்மா, இது வெறும் தீர்த்தம் தான், பாயாசம் நினைச்சுக்காதீங்க. என்னங்க, வாங்கிக்கங்க சாமி. நல்லதுமா. ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வரேன். கண்மணி, இங்க வா. சாரி அத்தை, எங்க அம்மா ரொம்ப கேவலமா நடந்துக்கிட்டாங்க.
அதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆமா சம்மந்தி, என்ன மன்னிச்சிடுங்க. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. நான் உன்னை இப்ப கூப்பிட்டதே வேற விஷயம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பெரிய வீட்டு வாரிசு உன் வயித்துல வளருது. அதனால நீ எப்பவும் ஜாக்கிரதையா இருக்கணும். இத பாரு, எந்த வேலையும் செய்யக்கூடாது, புரியுதா? நீ என்ன செய்வியோ எது செய்வியோ எனக்கு தெரியாது. இன்னும் 10 மாசத்துல என்னோட பேர குழந்தைய நீ என் கையில கொடுக்கணும். நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். என்னை ஏமாத்திடாத கண்மணி, புரிஞ்சுதா? பார்த்து பத்திரமா இரு. வா கண்மணி. என்ன ரொம்ப எரியுதா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மாமா, பரவாயில்ல. என்ன குடுங்க மாமா, நானே போட்டுக்கிறேன். இல்ல நான் போட்டு விடுறேன், இரு. மாமா, நீங்க போய் என் காலை தொடலாமா? சின்ன காயம் தானே, நானே போட்டுக்கிறேன், கொடுங்க. நீயும் இதை எத்தனை தடவை சொல்லுவ, நானும் எத்தனை தடவை சொல்லுவேன். உனக்கு நான் செய்யாம வேற யார் செய்வாங்க? அதுவும் பொண்டாட்டிக்கால புருஷன் தொடுறதுல என்ன தப்பு இருக்கு? மாமா, இரு 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 இரு. இவ்வளவு வலிய வச்சுக்கிட்டு வேணான்னு சொன்னா எப்படி? மாமா, இதுவரை குளிக்கிறதுக்காக போட்ட சுடு தண்ணி தான், அவ்வளவு சூடு இல்ல. ஆனா ரோஜா எங்க அதுல விழுந்துட போறாளோன்னு பதறி பாத்திரத்தை இழுத்துட்டேன். மத்தபடி ஒண்ணும் இல்ல, நீங்க விடுங்க. சுடுதண்ணி காலில் பட்டுச்சுன்னா கொப்பளம் வந்துடும், சின்னதோ பெருசோ. அதனாலதான் ஆயின்மெண்ட் போடுறேன். நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. சரிடா சத்தி, நீ நல்லா ரெஸ்ட் எடு. எந்த வேலையும் பார்க்க வேண்டாம். நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். ஐயோ ரோஜா குட்டி, இங்க வா. நீ போய் இதெல்லாம் செய்யலாமா? ரோஜா குட்டி, எனக்கு ஒன்னும் இல்லடா, சின்ன காயம்தான், சீக்கிரம் சரியாயிடும். ரோஜா குட்டி, இதெல்லாம் உன்னால தானேன்னு வருத்தப்படுறியா? இல்ல, அப்படிலாம் ஒன்னும் இல்ல, நீ கவலைப்படாத. இங்க பாரு ரோஜா குட்டி, இன்னைக்கு நான் இருந்ததுனால
உன் மேல சுடுதண்ணி படாம பாத்துக்கிட்டேன். ஆனா எப்பவும் அப்படி இருக்காதுல்ல. அதனால சுத்தி என்ன நடக்குதுன்னு பார்த்து கவனமா இருந்துக்கணும். சரியா? ம்? ம், ம், ம். ஆ? ம். ஆ? என் செல்லம். என்னடி இப்போ உனக்கு திருப்தியா? ஒரு பொய்ய சொல்லி மொத்த குடும்பத்தையும் ஏமாத்திக்கிட்டு இருக்க. அது தெரியாம எல்லாரும் இந்த வீட்டுக்கு வாரிசு வர போகுதுன்னு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. சும்மா போய் சொல்றேன் ஏமாத்துறேன்னு ஏன் மேலேயே பழிய போட்டுட்டு இருக்காதீங்க. இதெல்லாம் நான் ஏன் பண்றேன்? எல்லாம் அத்தையோட நல்லதுக்கு தானே. ஹேய், எப்ப பாரு இத சொல்லியே நீ ஏமாத்துடி. உனக்கு கொஞ்சம் கூட சீரியஸ்னஸே கிடையாது. அம்மா தனக்கு பேரன் பிறக்க போறாங்கிற ஆசையில என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப கூட பாரு, கோயில்ல அர்ச்சனை அபிஷேகம் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. இது உண்மை இல்ல, பொய்ன்னு தெரிஞ்சிச்சுன்னு வைய அப்படியே உடைஞ்சு போயிடுவாங்க. அப்புறம் அவங்கள சமாதானப்படுத்துறது ரொம்பவே கஷ்டம். இங்க பாரு, எல்லாரும் உன்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாடணுங்கிறதுக்காக இல்லாத உன்னை சொல்லி அம்மாவை மட்டும் இல்ல இந்த குடும்பத்தையும் நீ ஏமாத்திக்கிட்டு இருக்க. இது எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியல. சும்மா இதையே சொல்லி மிரட்டிட்டு இருக்காதீங்க. நான் சொன்னது பொய் தான். ஆனா அதனால பல பேர் சந்தோஷமா இருக்காங்கல்ல. இப்ப என்ன, அவங்க யாரும் ஏமாந்துட கூடாது அதானே? அது என் கையில இல்ல, உங்க கையில தாங்க இருக்கு. ஒரே வழிதான் இருக்கு. சொன்ன பொய்ய நாம 2 பேரும் சேர்ந்து உண்மையாக்கிடுவோம். ஆமா மாமா, நாம 2 பேரும் சேர்ந்து நம்ம வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம். அத்தை ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பேரு புள்ளைய பெத்து அவங்க கையில கொடுத்துடலாம். என்ன மாமா சொல்றீங்க? ஏய், என்ன பார்த்தா அவ்வளவு இழிச்சவா என்ன தெரியுதா? ஏண்டி, நீ என்ன அவமானப்படுத்தினதெல்லாம் மறந்துட்டேன்னு நினைக்கிறியா? என்ன சொன்ன? கபடியில ஜெயிச்சு கப்பு வாங்கினாதான் என் கூட வாழ்வேன்னு சொன்னல, மறந்து போச்சா உனக்கு? சொல்லு. மறந்துருக்கும், ஆனா எனக்கு மறக்கல. இங்க பாரு, நான் எவ்வளவு தூரம் உன்னை சுத்தி சுத்தி வந்தேன். அப்பெல்லாம் என்ன நாயை விட கேவலமா ஒதுக்கி தள்ளிட்டு இப்போ உன் சுயநலத்துக்காக மாத்தி பேசிட்டு இருக்கியா? இங்க பாரு கண்மணி, அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன். நீயும் நானும் பேருக்கு தான் புருஷன் பொண்டாட்டி. நமக்குள்ள எந்த நல்லது கெட்டதும் கிடையாது. உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எப்பவும் நான் உன்னை உதறி தள்ளியிருப்பேன். எங்க குடும்பமான காத்துல பறந்துடக்கூடாதுன்னு தான் இது நாள் வரைக்கும் உன் கூட புருஷனா வாழ்ந்துட்டு இருக்கேன். இங்க பாரு கண்மணி, நீ கனவு கண்டுகிட்டு இருக்கிறதெல்லாம் நடக்காது. கண்மணி, கண்மணி, சின்ன சம்பந்தி அம்மா உன்னை பார்க்கணும்னு வந்துட்டு இருக்காங்க. சித்தி, உள்ள வாங்க சித்தி. இல்ல, நீங்க ஏதோ பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு, அதான். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா தான் பேசிட்டு இருக்கோம். நீங்க வாங்க. கண்மணி, திரும்ப. கண்மணி, நீ வாயும் வயிறுமா இருக்க. அதுவும் நம்ம குடும்பத்தோட முதல் வாரிசா சம்பந்துட்டு இருக்க. அக்கா உங்க பங்குக்கு அர்ச்சனா அது இதுன்னு அமர்க்கலப்படுத்திட்டு இருக்காங்க. நாங்களும் உனக்கு முறைப்படி ஏதாவது செய்யணும்ல. என்ன கண்மணி அவனை பாக்குற? அவன் ஏதாவது சொன்னானா? இத பாரு குமரா, இந்த மாதிரி நேரத்துல நீ கண்மணி கிட்ட ரொம்ப அன்பா நடந்துக்கணும். டென்ஷன்லாம் படுத்தக்கூடாது, புரிஞ்சுதா? நல்லா சொல்லுங்க சம்பந்தி.
என்ன குமரா, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சித்தி. நான் அவகிட்ட அன்பா தான் நடந்துக்கிறேன். கண்மணி, இந்த நேரத்துல வாய்க்கு ருசியா ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கும். உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு, நான் உனக்கு பண்ணி தரேன். ம். இப்ப கூட உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு, நான் உடனே செஞ்சு எடுத்துட்டு வரேன். ஸ்வீட்டு, காரம் எதுவா இருந்தாலும் சொல்லு, நான் உனக்கு பண்ணி தரேன். சொல்லு கண்மணி, நான் செஞ்சு தரேன். ஏய், சொல்லு கண்மணி, கேரட் அல்வா வேணும்னு சொல்லு. என்ன சம்மதி, இது கண்மணி ஆசைப்பட்ட மாதிரி தெரியல. ஐயோ சம்மந்தி, அவளுக்கு கேரட் அல்வான்னா உசுரு. எனக்கும் தான், அதான் சொன்னேன். சரி, நான் செஞ்சு எடுத்துட்டு வரேன். சரி. பாத்தியா எல்லாரும் உன்னை எப்படி தாங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு? இதெல்லாம் நீ குழந்தை உண்டாகி இருக்க, பெரிய வீட்டு வாரிசை சுமந்துகிட்டு இருக்கானதா. ஆனா நீ சொன்னதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சது, நடக்க போறதே வேற. இல்லங்க, அது வந்து நான் ஏய், இந்த பொய்ய உண்மையாக்குற கதெல்லாம் இந்த ஜென்மத்துல நடக்காது. என்ன கண்மணி, மாப்பிள்ளை இப்படி சொல்லிட்டு போறாரு? மாட்டிட்டா என்னடி பண்றது? மா, ஒன்னும் ஆவாது, நீ பயப்படாம இரு. அவர் எப்படி வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு நல்லா தெரியும். வட நல்லவனே, நீ வருவன் எனக்கு தெரியும். நான் உன் கூட வரேன், ஆனா ஒரு கண்டிஷன். வர வர. அடேங்கப்பா, 2 நாள் ஏகப்பட்ட டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிட்ட போல. படி. மரகத நாணயத்தால் மேலும் ஒருவர் மரணம். மரகத நாணயம் தொல்லியல் துறை வசமானது. அப்ப இவங்களை பிடிச்சா மரகத நாணயத்தை எடுத்துடலாமா? வணக்கம். என்ன தெரியுதுங்களா? 1982ல ஆதிச்சனர் என்ன இலக்கியா இவ்ளோ சவுண்ட் வச்சு பாத்துட்டு இருக்க? உங்கள மாதிரி சத்தம் வாசல் வரைக்கும் கேக்குது. அத்தை, செம்ம காமெடியா இருக்கு, அதனால தான். நீங்க உயிரோட சவுண்ட் கொஞ்சம் கம்மி பண்ணு. அவனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க யாருன்னு எனக்கு தெரியும். ரோஜா குட்டி, என்ன பண்றீங்க?
நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. குடிக்க தண்ணி ரெடியா இந்த மரகத நாணயத்தை கடத்திட்டு போயிட்டாருன்னு கமிஷன்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கல்ல, அந்த ட்விங்கிள் ராமநாதன் நான் தான். இந்த பாருங்க, இது ரொம்ப தப்பு. ஆளாளுக்கு கடத்திக்கிட்டு வந்து என்ன ஆழ்வார்பேட்டையில் அடைச்சு வைக்கிறதுக்கு நான் என்ன சேர சோழ பாண்டியர் காலத்து சிலையா? இரு. ஐயோ ஐயோ பாட்டி, நான் தான் இங்க டிவி பார்த்துட்டு இருக்கேன்னு தெரியுதுல்ல உனக்கு, அப்புறம் ஏன் இப்படி பண்ற? நான் என்ன வேணும் நான் போட்டேன், எல்லாமே கை தவறி கீழே விழுந்துருச்சு.